11.3ல தேர்ட் சம் பார்க்கலாம். நமக்கு இதுக்கு இன்டகிரேஷன் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்டகிரேஷன்ல நமக்கு இந்த மாதிரி பிளஸ் மைனஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா தனித்தனியா இன்டகிரேஷன் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தனித்தனியா இன்டகிரேஷன் எழுதிக்கிறேன். ஓகேவா? இன்டகிரேஷன் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் x/5 dx பிளஸ் 18 integration of 18 cos 2x into dx plus integration of 10 secant 5x plus 3 tan of 5x plus 3 into dx. ஓகேவா? இப்போ எழுதிட்டேன். இப்போ நமக்கு சீக்கன் ஸ்கொயருக்கு ஃபார்முலாஸ் தெரியுமா? சீக்கன் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? நமக்கு சீக்கண்ட பண்ணா நமக்கு tan வரும். இங்க இதே மாதிரி சம் வந்து நம்ம தனியா பார்த்திருப்போம். சீக்கன் ஸ்கொயர் x/5 ஒரு சம் ஆல்ரெடி இந்த சாப்டர்ல ஒரு இது இருக்கும். ஓகேவா? இதோட கோஎஃபிஷியன்ட் நம்ம என்ன பண்ணணும்? டிவைட்ல போடணும். ஓகேவா? இப்ப அதே மாதிரி cos 2x பண்ணா இதுவும் ax plus b ஃபார்மேட் தான். b வந்து 0வா இருக்கு. இந்த x ஓட cos பண்ணா நமக்கு என்ன வரும்? sin வரும். x ஓட கோஎஃபிஷியன்ட் டிவைட்ல போடணும். அந்த மாதிரி secant x into tan x க்கு ஃபார்முலா இருக்கு. ஆனா இந்த ரெண்டு வேல்யூஸும் சேமா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு வேல்யூஸும் இங்க 5x plus 3 தான் இருக்கு. இங்கேயும் 5x plus 3. இந்த secant x into tan x பண்ணா நமக்கு என்ன வரும்? ஒன்லி secant x ன்னு வரும். இது எல்லாத்துக்குமே நமக்கு ஃபார்முலாஸ் தெரியும். ஓகேவா? இது 18 கான்ஸ்டன்ட் 10 கான்ஸ்டன்ட் அது as it is வெளியில அப்படியே வச்சுக்கலாம். இப்ப secant பண்ணா நமக்கு என்ன வரும்? tanன்றது வரும். tan x/5 டிவைடட் பை இதோட கோஎஃபிஷியன்ட் என்னது? x ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு இப்ப இங்க 1/5. ஓகேவா? இதுல 18 வந்து நமக்கு கான்ஸ்டன்ட். cos 2x பண்ணா என்ன வரும்? cos x பண்ணா நமக்கு sin x. இப்ப cos 2xன்றதுனால sin 2x டிவைடட் பை இதோட கோஎஃபிஷியன்ட் x ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு 2 பிளஸ் 10ன்றது நமக்கு கான்ஸ்டன்ட். secant x into tan x ஃபார்முலா என்னது? நமக்கு secant x. ஓகேவா? அப்ப secant ஆஃப் இங்க x இருக்கிறதுல நமக்கு என்ன இருக்கு? 5x plus 3 டிவைடட் பை x ஓட கோஎஃபிஷியன்ட் 5 plus c. ஓகேவா? இப்போ நமக்கு இது ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டு போயிடலாமா? எடுத்துட்டு போனா நமக்கு என்ன வந்துடும்? 5/1 வந்துடும். அப்போ 5 tan x/5 பிளஸ் இதை கேன்சல் பண்ண முடியுமா? 9 டைம்ஸ் வருமா? 18 வந்து 9 டைம்ஸ் இருக்கு. அப்போ 9 sin 2x பிளஸ் இதை கேன்சல் பண்ணா நமக்கு 5 வந்து 10ல 2 டைம்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ 2 secant 5x plus 3 plus c. இதுக்கு மேல இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இதோட ஆன்சர் முடிச்சிடலாம்.